அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்று நாம் இந்த பேசக்கூடிய தலைப்பு ஜக்காத்தை பற்றிய சில விவரங்களாகும். இப்படி திடீர்னு நாம் மாற்றம் செய்வதற்கு காரணம், சென்றொரு நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு முன்னர் ஒரு சகோதரர் ஜக்காத்தை பற்றி பேசிவிட்டு சென்றார். அவருடைய பேச்சிலே ஜக்காத் என்னும் என்ற கடமை அது கூட்டாக வசூல் பண்ண வேண்டும், கூட்டாகவே அதை பங்கு வைக்கப்பட வேண்டும், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் பங்கு வைக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த பிரார்த்தனை அவருக்கு கிடைக்கும், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற விதத்திலே வந்தென பேசிவிட்டு சென்றார். தனியாக ஒருவர் அப்படி கொடுத்தார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அவர் சொல்லல, என்றாலும் அதுக்கு ஒரு வெளிவு இல்லை என்ற மாதிரி அவர் பேசினாரு. அப்ப இந்த பேச்சில நம்மளுக்கும் அதே போல கேட்டிருந்த சில சகோதரர்களுக்கும் அதுல கொஞ்சம் சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு அமைந்த காரணத்தினால திரும்ப நான் இதை கேட்டு அந்த சகோதரிடம் தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக பேசிய வேளையில ஏதும் எனக்கு என்ன அதாவது திருப்தியான ஒரு பதில் அவர் நம்மளுக்கு தரல. சரியா? ஜக்காத்து இது ஒரு கடமை, கட்டாய கடமை. வசதிப்பட்டவங்க ஜக்காத்து கொடுக்க வேணும் என்றதுல மாத்து கருத்து கிடையாது. அத்தோடு அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரசூல்மார்கள் இறுதி நாள் மற்றும் என்னென்ன விடயங்களை கொண்டு விசுவாசம் கொள்ள வேண்டுமோ அப்படி விசுவாசம் கொண்டு தொழுது நோவு பிடிக்கக்கூடியவங்க ஜக்காத்து கொடுத்து வராங்க. சரியா? அதுலேயும் எந்தவித இதுவும் கிடையாது. இதே நேரத்தில் அந்த சகோதரர் சொன்ன கருத்து என்னவென்றால், இந்த ஜக்காத்து அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருக்குமே ஆனால் ஆட்சியாளருக்கு ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் கையில இந்த ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டும். அவர்தான் அந்த 8 பிரிவினரை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறானே, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ உதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ பினிஸ் ஸபீல் ஃபரீதத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். ஜகாத் என்னும் கடமையானது நம்ம தர்மங்கள் எல்லாம் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதற்காக பணி புரிவோருக்கும் உங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவோருக்கும், அதாவது என்ன அவங்க இஸ்லாத்தழுவல்ல, இஸ்லாத்தின் பக்கம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அப்படிப்பட்டவருக்கும் வழங்கலாம். அடிமை விடுதலை செய்வதற்கும் கடனாளிகளுக்கும் அல்லாவின் பாதையில் போரிடுவோர்களாக இருப்பவருக்கும் வழிபோக்கருக்கும் உரியனவாகும். இது அல்லாவிடம் இருந்துள்ள கடமையாகும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன் ஆவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இது சூரத்து தௌபா 60வது வசனம். அடுத்தது, இப்ப இந்த ஜக்காத்து வழங்கக்கூடியவர்கள்
இந்த அடிப்படையில் தான் வழங்குறாங்க. ஏழை எளியோர்களை பார்த்து கொடுப்பாங்க. தனியாக ஒருவர் வந்து ஜக்காத்து கொடுத்தார் என்றால் அவர் ஏழை எளியோர்களை பார்த்து கொடுக்குறாங்க. அதே போல குறிப்பாக வந்து குடும்பத்தார் இருக்கக்கூடிய ஏழை எளியோர் தானே. இதே நேரத்தில் எப்படி வந்து வழக்கம் வருகின்றன, உங்கள் நாட்டிலையும் இருக்கும், நம்ம நாட்டில் கூட எல்லா அதிகமான நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலகட்டத்தில் அந்த ஊர் தலைவர்மார் என்ன செய்வாங்க, அந்த பள்ளியில் வந்து அந்த ஜக்காத்தை சேர்த்து அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு மத்தியில் பங்கிடுவாங்க. சரிதானே. இப்படித்தான் வளமே அங்கே நடந்து கொண்டு வருகிறது. நம்ம நாட்டில் உங்கள் நாட்டில எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு என்றால், இது வந்து அவர் ஏதோ கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் போல, ஜக்காத்து கமிட்டி அல்ல ஜக்காத் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சு ஒரு ஆயிரக்கணக்கான நிதியில வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அங்கே அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பேச்சிலிருந்து என்ன விளங்கிச்சென்றால் அதெல்லாம் அந்த அவங்கள கையில வந்து ஒப்படைக்க வேண்டும் என்ற மாதிரிக்கு பேச்சமர்ந்திருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு அதில் கொடுக்கணும், இல்லைன்னா அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களே அவங்களோட கையில் ஒப்படைக்கும் என்ற மாதிரிக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. உண்மையிலே சொல்ல போனால் இது அப்படி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அதாவது கட்டாயம் இல்லை. இஸ்லாமிய ஆட்சி கொண்டிருந்து இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர் வந்து ஜக்காத்து உங்களிடம் வேண்டினால் அவர்களுடைய கையில் ஒப்படைக்க சொன்னால் நீங்க கட்டாயம் அதை ஒப்படைக்கணும் தானே. ஏனென்றால் அவங்க வந்து அதை எங்கெங்க செலவழிக்க வேண்டும் என்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். என்றால் இதுல 8 சாராங்க இருக்கிறாங்க. சரியா. 8 சாரால வந்து ஃபகீர், மிஸ்கின், அதுல வேலை புரியக்கூடியவங்க, இன்னும் வந்து என்ன இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து அடிமை விடுதலை செய்வதிலும், அதே போல கடனாளிகள், அல்லாவுடைய பாதை அதாவது ஜிஹாதில் செலவழிக்கிறது, வபினி சபீல் வழிபோக்கர்கள் போன்ற இப்படி 8 சாரார்கள் இருக்கிறாங்க. அப்படி அந்த சாரார்கள் மத்தியில வந்து அதை எப்படி பிரித்து கொடுப்பேன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அவங்க ஊழியர்களை வச்சிருக்கிறாங்க. அதை ஒழுங்காக கொடுப்பாங்கன்றதுல சந்தேகம் கிடையாது. சரியா. இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இல்லைன்னுட்டால் பல இயக்கங்கள் வந்து அதை செய்யுமே. ஆனால் சரியா, அவங்களுக்கு நாங்கள் ஒப்படைப்பதா கேட்டால் அவங்க நல்ல முறையில் செயல்படுகிறார்கள் என்றால் அவங்க வசூல் பண்ணி அதை முறையாக நீதமாக பிரித்து கொடுக்கிறார்கள் என்றால் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயம் இல்லை. நீங்க கட்டாயம் இல்லை தானே. என் மீது கட்டாயமான அந்த ஜக்காத்தை நான் உரிய முறையில் கொடுத்தேன் என்றால் என்னுடைய அந்த கட்டாய கடமை நீங்கிவிட்டது தானே. அதை நான் வந்து இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருக்கும் போதும் அப்படி கொடுத்தாலும் என்னுடைய கடமை நீங்கி வேண்டும் என்று உலமாக்கள் கூறுகின்றார். அதை பத்தி இப்ப நான் சில உலமாக்களுடைய கருத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா. இதே நேரத்துல ஆட்சியாளர்கள் கையில ஒப்படைத்தால் அது சிறந்தது. அது வந்து என்ன சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்க அப்படித்தான் ஜக்காத்து வந்து உசூல் பண்ண வராங்க, ஆனா அவங்க வந்து தொல்லை தராங்களே அப்படின்ற மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அதாவது வந்து ஊழியர்கள் ஜக்காத்து கேட்டு வந்தார்கள் என்றால் அவங்களுடைய மனசை நீங்க புண்படுத்தாதீங்க என்று ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்றாங்க. சரியா. இது ஒரு விடயம். அதாவது ஜக்காத்தை இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருக்குமே ஆனால் அவங்களுக்கு கொடுப்பது சிறந்தது என்ற பிரச்சனை. அந்த ஆட்சியாளர் நீதமானவாக இருந்தாலும் சரியே, அநியாய காரணமாக இருந்தாலும் சரியே என்று உலமாக்க சொல்றான். ஏன், நான் வந்து கொடுத்தேன் என்றால் என்னுடைய கடமை முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அவன் அந்த ஆட்சியாளர் வந்து அதை உரிய முறையில் அதை மக்களுக்கு பிரித்து கொடுத்தான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கின்றது. சரியானே. என்னுடைய கடமை வந்து என்ன நீங்கி விட்டதா இல்லையா?
என்றால் அல்லாஹ் சொல்லிட்டான் வந்து என்ன, இந்த இது வந்து அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டிட்டு போனாங்க. அதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எல்லாம் என்ன ஜக்காத்த வந்து வசூல் பண்ணினாங்க. வசூல் பண்ணி அவங்க தான் பங்கு வச்சாங்க. அந்த அடிப்படையில நாம் செய்தோம் என்றால் எங்களுடைய கடமை நீங்கிவிட்டது. சரிதானே? இதே நேரத்துல இந்த நான் வழங்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றனவே, அது 2 வகைப்படும். சரிங்களா? 2 வகைப்படும். ஜக்காத்தாக நாம் வழங்கக்கூடிய பொருட்கள் அது 2 வகைப்படும். ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க, அம்வால் ஸாஹிரா. அம்வால் ஸாஹிரா வெளிப்படையான பொருட்கள். கண்ணால வந்து பார்க்கக்கூடியது. வெளிப்படையான பொருட்கள் என்று சொல்லும்போது, அதாவது வந்து தானியம், ஆடு, மாடு, ஒட்டகம் இது போன்றவைகள். சரிதானே? அப்ப இந்த இது வந்து என்ன, இதுக்கு அம்வால் ஸாஹிரான்னு சொல்லுவாங்க. வெளிப்படையான பொருட்கள். இன்னொன்னு இருக்குது வந்து என்ன, அம்வால் பாத்தினா மறைமுகமான பொருட்கள். அது வந்து என்ன, தங்கம், வெள்ளி, அதே போல வந்து உரூப திஜாரா, அ விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய பொருட்கள். சரிதானே? அதிலிருந்து வரக்கூடிய ஜக்காத்து. இதெல்லாம் வந்து என்ன, ஒரு சில விஷயங்கள் நீங்க வெளியில பார்த்தாலும், அது உள்ளே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியாது. ஒரு வியாபாரி வந்து என்ன, எவ்வளவு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு வெளியில வச்சிருக்கிறாரு என்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அதனால வந்து என்ன, இத மறைமுகமான பொருள் என்று சொல்றாங்க. அவரு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். சரியா? அ அப்ப இப்படியாக 2 விதமான பொருட்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி வருகுது. அ அதாவது ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் அவங்க காலத்துலலாம் வந்து 2 வகையான பொருட்கள் இருந்து ஜகாத் எடுத்தாங்க. சரியா? ஆனா எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி விளக்கம் வரல. சரியா? ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அத அந்த 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 சொந்தக்காரர்களுக்கே ஒப்படைச்சுட்டாங்க. நீங்க அதனுடைய ஜக்காத்த கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? நீங்க அதனுடைய ஜக்காத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க கொண்டு வந்து குடுப்பாங்கன்னா, அவங்களோட நம்பிக்கையா அவங்க வந்து கொண்டு கொண்டு வந்து குடுக்கணும். அப்படித்தானே? அவங்க வந்து கொண்டு குடுக்குறத இவங்க எடுத்துக்கொண்டாங்க. உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது? அ எத்தனை கிலோ தங்கம் இருக்குது? எத்தனை கிலோ வெள்ளி இருக்குது? எதுவுமே கேட்காம அவங்க எடுத்துக்கொள்வாங்க. சரிதானே? ரசூலுல்லாஹ்விடமும் சஹாபாக்கள் வந்து என்ன, ஜக்காத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க. உன்ன எவ்வளவு? அ எவ்வளவு தங்கம் இருந்துச்சு? எவ்வளவு வெள்ளி இருந்துச்சு? இதெல்லாம் வந்து என்ன, அவருடைய நம்பிக்கையை பொறுத்து. ஒவ்வொரு முஸ்லிமும் தான் அல்லாஹுவை பயந்து அவருடைய அந்த ஜக்காத்தை, பொருளுக்குரிய ஜக்காத்தை வழங்க வேண்டும். தங்கம், வெள்ளி குறிப்பாக. நானும் இயன்ற அளவு பார்த்தேன். எனக்கு சரியாக இது வந்து சம்பந்தமாக கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் வந்து தங்கம், வெள்ளியை வந்து எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டு அதுக்கு வந்து ஜக்காத் எடுத்தாங்களான்னு சொல்லி பார்த்தது அளவுக்கு கிடைக்கல. தங்கம், வெள்ளியை பொறுத்தவரையில அவங்களாகவே வந்து வந்தன கொண்டு வந்து குடுப்பாங்க. சரியா? அத ரசூலுல்லாஹ் எடுத்துக் கொள்வாங்க. அல்லது அ சஹாபாக்கள் அதாவது ஆட்சியாளர்கள் வந்து எடுத்துக்கொள்வாங்க. இப்ப குறிப்பாக வந்து ரசூலுல்லாஹ் இந்த ஜக்காத்து வசூல் பண்ண அனுப்பினது எதற்கென்றால், இந்த பயிர் நிலங்கள், அ கோதுமை, அதுபோல வந்து ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் ஒரு 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 அடிப்படையான அவங்களுடைய உணவும். அது அந்த ஈச்சப்பழ தோட்டங்கள் அனுப்புவாங்க. பார்த்து அங்க அந்த சுஆத்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஜக்காத் வசூல் பண்ணக்கூடியவங்க, அத போயிட்டு ஹர்ஸ் பண்ணுவாங்க. ஹர்ஸ் என்றால் அவங்களுக்கு தெரியும் அளவிடுவாங்க. நம்ம நாட்டுல கூட இருக்கிறாங்க. பல தோட்டத்த விக்கிறாங்க. பல தோட்டத்த வந்து பார்ப்பாங்க. பார்த்து போட்டு இதுல இவ்வளவு வரும். அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பீடு இடுவாங்க. சரியானே? அதே போல இந்த சுஆத்துக்கள் போய் அவங்க என்ன செய்வாங்க? மதிப்பிடுவாங்க. மதிப்பிட்டு இதுல இவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு வந்தால், அவங்க அறுவடை செஞ்சதுக்கு பிறகு அந்த அளவுக்கு ஜக்காத்த அவங்க வெளியாக்கி குடுப்பாங்க. சரி அந்த அளவுக்கு இருந்தா அந்த அளவுக்கு குடுத்துருவாங்க. கூட இருந்தா நீ ஒரு வேளை வந்து கூட குடுத்திருக்கலாம். அல்லாஹு ஆலம். அப்படி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரியா? இதே நேரத்துல ஆடு, மாடு, ஒட்டகம்
அந்த ஆடு மாடு ஒட்டக பட்டி இருக்க இடத்துக்கு செல்லுவாங்க. சென்று எத்தனை ஆடு இருக்குது, 100 ஆடுண்டா ஒரு ஒரு தலை, சரியா? அப்படியாக அதே போல வந்து ஒட்டகம், மாடு இவைகள்ல இருந்து ஜக்காத் வசூல் பண்ணி எடுத்து கொண்டு வருவாங்க. அப்ப இந்த அம்வால் தாஹிரான்ற இந்த வெளிப்படையான இந்த பொருட்கள் இருக்குது, அதைத்தான் போய் கலெக்ட் பண்ணினாங்க. அதனுடைய ஜக்காத்தை தான் கலெக்ட் பண்ணினாங்க. இதே நேரத்துல தங்கம் வெள்ளி வீட்டுல இருக்கக்கூடியது, இதை போய் உங்கள்ட்ட எவ்வளவு தங்கம் இருக்குது எல்லாம் வெளியாக்குங்க. நம்ம நாட்டுல போய் வந்து என்ன சொல்ற மாதிரி எல்லாம் வெளியிடுங்க, எவ்வளவு ஜக்காத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதாக எங்களுக்கு செய்தி கிடைக்கல. ஆகையால் தான் வந்தன அந்த இமாம் நவவி வந்து சொல்றாங்க பாருங்க. இமாம் நவவி சொல்றாங்க, வயஜூஸ் கால் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ், இந்த முஹத்தப் என்ற கிதாப் இருக்குது, அதுக்கு விரிவுரை தான் அல் மஜ்மூ என்ற கிதாப். அப்ப இமாம் நவவி அவங்க சொல்றாங்க, அந்த முஹத்தப் என்ற கிதாப் ஆசிரியர் ஃபிக்ஹ் கிதாப் بالمال أن يفرق زكاة الأموال الباطنة بنفسه. சரியா? அம்வால் பாத்தினா மறைமுகமான இந்த பொருட்களுடைய ஜக்காத்தை அந்த உறுத்தாலியே கொடுப்பது ஆகுமாகும். அவரே கொடுக்கிறது வந்து என்ன, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுப்பது ஆகுமாகும். அந்த மறைவான பொருள் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, வஹிய தஹபு வல் ஃபித்தத்து வ உரூது திஜாரா வ ரிகாஸ். அதான் வந்து என்ன, அந்த மறைவான பொருள் தங்கம், வெள்ளி, அதே போல வந்து வியாபார பொருட்கள். ஒரு ரிகாஸ், ரிகாஸ் என்றால் வந்து என்ன, அதாவது புதையல், பூமியிலிருந்து கிடைக்குமே புதையல், அந்த பொருட்கள், சரியா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன, மறைவான பொருட்களை வந்து சேர்த்துறாங்க. لما روي عن عثمان رضي الله عنه انه قال في المحرم முஹரிம் அதாவது இஹ்ராம்ல இருக்கக்கூடிய ஹஜ் காலத்துல அவங்க சொல்றாங்க, அவங்க பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆதா ஷஹ்ரு ஜக்காத்தி, இது உங்களுடைய ஜக்காத்துடைய மாதம். ஃபமன் கான இன்தஹு தைனுன், எவர் கடன் கொடுக்க வேண்டுமோ, ஃபலியக்தி தைனஹு, அவர் அவருடைய கடனை தீர்த்து விடட்டும். சும்மா லியுஸக்கி பகியத மாலி, அதுக்கு பிறகு எஞ்சிருக்கக்கூடிய அவருடைய அந்த பொருளுக்குரிய ஜக்காத்தை வழங்கட்டும். எஞ்சிருக்கக்கூடிய பொருள் இருக்கின்றனவே, அது ஜக்காத் அளவுக்கு இருக்குமே, ஆனால் அதனுடைய ஜக்காத்தை வழங்கட்டும் என்று சொல்றாங்க. சரி, அது சொல்லி போட்டு கீழே சொல்றாங்க, வயஜூஸ் அன் துத்ஃபா இலல் இமாம், இது வந்து இமாமுக்கும் கொடுக்கலாம். இமாம் என்றால் அந்த ஆட்சியாளருக்கு கொடுப்பது வந்து கூடும். யஜூஸ் என்றால் கூடும், கட்டாயம் என்று சொல்லல, சரியா? லிஅன்னஹு நாயிபுன் அனில் ஃபுகரா, ஏனெனில் அந்த இமாம் இருக்கின்றாரே அவர் வந்து என்ன, வறியோர்களின் அதாவது என்ன சொல்றது, நாயிம் என்றால் பிரதிநிதி, அவருடைய வறியோர்களுடைய பிரதிநிதி. அவருக்கு வந்து அவரை கையில் ஒப்படைக்கிறது வந்து ஆகும். எவ்வாறு யத்தீம் அனாதையுடைய பொறுப்புதாரி, அனாதைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கு பொறுப்பா இருக்கிறாரே, அவருக்கு வந்து அவரை போன்றும் தானே. அனாதையுடைய சொத்துக்கு ஜக்காத்து அதை பேணி பாதுகாக்கிறது, அதுக்குரிய ஜக்காத்தை வழங்குவது யாரு? அனாதை பிள்ளைகளா? இல்ல, அந்த பொறுப்பு தாரு அனாதை பிள்ளைகளை பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர், அவர்தான் அந்த பிள்ளைகளுடைய பொருட்களுக்குரிய ஜக்காத்தை வழங்குவார். அதே போல இமாம் அல்லது அந்த ஆட்சியாளர், இவர் யாரு? ஏழைகளுடைய பிரதிநிதி, சரிதானே? அந்த அடிப்படையில இமாமுடைய கையில கொடுத்தால், இமாம் அவர்களுடைய அந்த உரிமையை நேர்மையானவராக இருந்தால் அவர் அந்த உரிமையை அவங்களுக்கு கொண்டு சேர்த்து விடுவார், சரிதானே? சில நேரம் தனியாக நாம் கொடுக்கும் போதும் பிழைச்சிடலாம். ஆனால்
அரசாங்க ரீதியில வந்து ஈடுபடக்கூடிய இந்த இயக்கங்கள் சரிதானே, அவங்களுக்கு அணுவாக தெரிஞ்ச எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றதெல்லாம் அவங்க அறிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட எல்லாம் லிஸ்ட் எல்லாம் இருக்கு, அவங்க கொடுப்பாங்க, நீதமா கொடுப்பாங்க சரிதானே. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து என்ன, சிறந்தது எது என்ற விஷயத்துல வந்து 3 நிலைமைகள் இருக்கின்றான். மிக சிறந்தது தானே அந்த ஜக்காத்துக்குரிய பொருளுக்குரிய ஜக்காத்தை வழங்குவது, தானே என்ன வழங்குவது. இதுதான் வந்தன வாஹிரு நஸ், இந்த குர்ஆன் வசனத்தினுடைய வெளிப்படையான கருத்து அதுதான். கிடைச்சா வெளிப்படையான கருத்து. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து வரியை கொடுங்கள். காரணம் சொல்லும்போது சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய ஜக்காத்தை தானே கொடுக்கிறார் என்றால் அது மிக சிறந்தது. காரணம் என்றால் இதுதான் வந்தன குர்ஆன் ஹதீஸை படிக்கும் போது நம்மளுக்கு அதிலிருந்து விளங்குகின்றது. அடுத்ததாக அதுக்கு காரணம் என்னென்றால் ஏன்னோ அலா சிகத்தி மின் அதாய், ஏன் அது சிறந்த சொல்றாங்க, அவர் தன்னுடைய ஜக்காத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் நல்ல முறையில் விசாரிச்சு பார்த்து கேட்டு பார்த்து கொடுப்பாரு சரிதானே. அப்ப அவருடைய மனசுக்கு அது துப்புரவா இல்லையா? துப்புரவு. நான் வந்து எவருக்கு சேர வேண்டியவருக்கு ஜக்காத்தை கொண்டு சேர்த்து விட்டேன் சொல்றேன். இரண்டாவது வந்து என்ன, இமாமுடைய கையில கொடுப்பது. இமாமுடைய கையில கொடுப்பது, இமாம் என்றால் இங்க ஆட்சியாளர் தானே, ஆட்சியாளர் கையில கொடுப்பது. ஆதிலன் கான அவுஜாயிரன், அந்த ஆட்சியாளர் வந்து என்ன, அவர் வந்து நீதமானவனாக இருந்தாலும் சரி, அநியாயக்காரனாக இருந்தாலும் சரியே, அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி. இரண்டாவது படித்தரம் ஆட்சியாளருக்கு ஒப்படைப்பது சொல்றாங்க சரியா. சொல்லி போட்டு பிறகு சொல்றாங்க, லிமா ரூய அன்னல் முகீரா பின் ஷுஅபா, முகீரா பின் ஷுஅபா என்ற இந்த நினைக்கிறேன் தாபியை, அவரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. கால முகீரா பின் ஷுஅபா நினைக்கிறேன் சஹாபி அல்லது தாபி, எனக்கு சரி இப்ப ஞாபகம் இல்லை. அவர் அவருடைய அடிமைக்கு சொல்றாரு, தாயிஃப் நகரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து அவருக்கு இருக்க முகீரா பின் ஷுஅபாக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதுக்கு அவரை பொறுப்பு சாட்டியிருந்தாரு, தன்னுடைய அந்த அடிமைய பொறுப்பு சாட்டியிருந்தாரு சரியா. கைஃப தஸ்னவு ஃபீ ஸதகத்தி மாலி, என்னுடைய இந்த பொருட்களுக்குரிய சதக்காவில் நீ என்ன செய்கின்றாய், என்ன எனக்குரிய இந்த பொருட்கள் இருக்கின்றனவே, இந்த பொருட்கள்ல வரக்கூடிய ஜக்காத்தை நீ அதை என்ன செய்கின்றாய் என்று கேட்கிறார். கால மின்ஹா ம அத்தஸத்தகு பிஹி, அப்ப அந்த அவருடைய அடிமை சொல்றாரு, அதுல இருந்து நான் சிலவற்றை சதக்கா செய்வேன், அதாவது ஜக்காத்தாக கொடுப்பேன். வமின்ஹா ம அத்ஃபஉ இலா சுல்தான், அவைகள் இருந்து சிலவற்றை நான் ஃபகால வஃபீம அன்த மின் ذاك, இந்த விடயத்தில் நீ, அதாவது வந்து இந்த இந்த விடயத்தில் நீ எதில் இருக்கின்றாய் அப்படின்னா என்ன கேட்கிறான்டா, உனக்கு என்ன தப்ப, இதை பத்தி உனக்கு என்ன தெரியும், இந்த படி இப்படி அமல் செய்யறாய், நீ இப்படி அதுக்கு எந்த அறிவின்படி செய்கிறாய், அதுக்குரிய ஆதாரம் அடிப்படை என்னன்ற மாதிரி கேட்கிறார். فقال انهم يشترون بها الارض ويتزوجون بها النساء, என்னன்னா நான் இப்ப மக்களுக்கு கொடுத்தேன் என்றால் அவங்க வந்து என்ன, அந்த அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதை கொண்டு அவங்க ஒரு பூமிய விலைக்கு வாங்கி கொள்றாங்க. ஒருவருக்கு வந்து என்ன, பூமி இல்லைன்னுட்டால் பூமியை வாங்கி கொள்றாரு, திருமணம் செய்து கொள்கின்றாங்க. பகால இது இலேயும், அப்ப முகீரா பின் ஷுஅபா அவங்களுக்கு கொடுங்க கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபஇன்ன ரசூல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா அன் நத்ஃபஅஹா இலைஹிம், ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றாங்க, கட்டளையிட்டாங்க
அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்று முகீரா பின் ஷோபா தன்னுடைய அந்த பணிபுரியக்கூடியவருக்கு சொல்றாரு. அவர் செஞ்ச வேலை நல்ல என்று வரவேற்கிறார். وَلِأَنَّهُ أَعْرَفُ بِالْفُقَرَاءِ وَقَدْرَ حَاجَتِهِمْ وَلِأَنَّهُ أَعْرَفُ بِالْفُقَرَاءِ وَقَدْرَ حَاجَتِهِمْ இது எங்க என்றால் இமாமுக்கு கொடுக்குறது சரிதானே. இப்போ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு போல இப்போ வந்து அந்த கிதாபா இமாம் இருக்கிறாரே ஆட்சியாளர்னா ஆட்சியாளர் வந்து கை கொடுக்குறல அவங்க வந்து ஜக்காவிட்டு பணியாளர்களை வச்சிருக்கிறாங்க, ஊழியர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுல கூட இப்ப இருக்குது சரிதானே. இந்த நாட்டுல கூட இருக்கின்றது ஜக்காத் ஃபண்டுன்னு சொல்லி அரசாங்க ரீதியாகவும் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. தனியார் அதாவது வந்து இதுவும் இருக்கின்றது சரிதானே. அப்படி சொல்றாங்க அவங்க வந்து என்ன ஏழைகளுடைய தேவையை நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லி போட்டு சொல்றாங்க. வமின் அஸ்ஹாபின் அமன் கால நவவி அல்லது இந்த மஜ்மு ஆசிரியர் அவர்கள் சொல்றாங்க எங்களுடைய தோழர்கள் யார கணிக்கிறாங்க? ஷாஃபி மதஹபை சார்ந்த உலமாக்கள். ஷாஃபி மதஹபை சார்ந்த உலமாக்கள் சொல்றாங்க இன்கான ஆதிலன் ஃபதஃபு இலைஹி அஃதல். وتفرقته بنفسه أفضل. இமாம் கொடியவனாக இருந்தால், அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருந்தால் எவருடைய கொடுப்பது சிறந்தது என்று இது யாரு சொல்றது? ஷாஃபி மத்ஹப் சார்ந்த உலமாக்கள் சொல்றதாக சொல்றாங்க. சரி, கௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொல்றாங்க என்ன, இமாம் வந்து ஆதிலான இமாமாக இருந்தார். السلام عليكم. وعليكم السلام. பேசுங்க ஷேக், பேசுங்க. السلام عليكم. வணக்கம் சார், கேக்குது ஷேக், பேசுங்க நீங்க. சரி. அப்ப என்ன சொன்னாங்க? ஆதிலான இமாமாக இருந்தால், ஆட்சியாளர் வந்து நேர்மையானவராக இருந்தால் அவருக்கு ஒப்படைப்பது சிறந்தது என்று எங்களுடைய சில உலமாக்கள் சொல்றாங்க. யாரு? ஷாஃபி மத்ஹப்ல சொல்றாங்க. சரியா? இதே நேரத்துல அவன் வந்து என்ன அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருந்தால் ஒருவர் தன்னுடைய பொருட்குரிய ஜக்காத்து தானே கொடுப்பதுதான் சிறந்தது என்று சொல்றான். ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அதுக்கு பிறகு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. ஹதீஸ் என்னடா, ஃபமன் ஸஅலஹா அன் வஜ்ஹிஹா, எவர் அதுக்கு உரிய விதத்தில் அதை வேண்டுகின்றாரோ ஃபல்யுஅதிஹா,
அவருக்கு அதை கொடுக்கட்டும். வமன் சுஇல ஃபௌகஹு ஃபலா யுஅதிஹி, எவர் அதுக்கு மேல் அதை கேட்கின்றாரோ, அதாவது உரிய முறை இல்லாத விதத்தில் கேட்கின்றார் என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரியா? அந்த அடிப்படையில அதனுடைய உரிமை பேணக்கூடியவர்களாக இருந்தால் அவருக்கு ஒப்படைச்சிட்டு பிரச்சனை இல்லை. உரிமையை பேண மாட்டார் என்று இருந்தால் அது ஜக்காத்தை வாங்கக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, ஆனால் அல்லது ஜக்காத்தை வேண்டி வருகின்றார்களே அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய விளக்கம். வல்லாஹு அலம். வலிஅன்னஹு அலா சிகத்தின் மின் அதாயிஹி இலா அல் ஆதில், நேர்மையான ஒருவருக்கு அதை ஒப்படைத்தால் அவர் என்ன ஒரு உறுதிப்பாட்டில் இருப்பார். நான் என்ன நல்ல மனிதனுக்கு அதை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. வலைஸ அலா சிகத்தி மன் அலா சிகத்தின் மின் அதாஹி இலல் ஜாயிர், ஒரு அநியாயக்காரனுக்கு கொடுத்தால் அது உரியவர்களுக்கு அது போய் சேர்ந்திருக்குமா என்ற அந்த உறுதிப்பாடு இருக்காது. வலிஅன்னஹு ருப்பமா ஸரஃபஹு ஃபீ ஷஹவாத்தி, ஏனெனில் அந்த ஆட்சியாளர் சில நேரம் தன்னுடைய ஆசாபாசங்களை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த தேவைகளுக்கு அவன் அதை பாவிக்கலாம். ஆகையால் தான் ஒரு சில சஹாபாக்கள் யசீதுடைய காலம், ஆட்சி காலம் நினைக்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சிலர் கொடுக்க பின்வாங்கினாங்க. அப்போதுதான் சில அப்துல்லா பின் உமர், இன்னும் நினைக்கிறேன் அப்துல்லா பின் அப்பாஸ் நினைக்கிறேன், இப்படிப்பட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லப்பா கொடுங்க, நீங்க அவங்களுக்கு கொடுங்க. அவங்க அவங்க செய்யற தீங்கு அவங்களுக்கு, நீங்க உங்களோட இதை உங்களோட பொறுப்பு நீக்கினதாக கணிக்கப்படும். சரிதானே? ஆக நீங்க அவங்களுக்கு கொடுங்க சொன்னாங்க. அடுத்தது, அப்படி கொடுக்கலன்னுட்டாலும் அவங்க பலவந்தமாக எடுக்க அவங்களுக்கு அனுமதி இருக்கு. எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஜக்காத்தை மறுத்தாங்களே, அவங்கள்ட்ட சண்டை செஞ்சாங்க. அது மாதிரி அதை ஆதாரமா வச்சு அவங்கள்ட்ட இருந்து பலவந்தமா பறிப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய மான மறுவாதையும் போகக்கூடிய நிலைமை வரும். அல்லது நீங்க பொய் சத்தியம் பண்ண வேண்டிய நிலை வரும். சரியா? சொன்னாங்க, நீங்க ஒருவேளை பொய் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஆகையால் நீங்க கொடுத்துருங்க, அல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்கிறா, நாங்க கொடுத்துட்டோம். அதை மிதமான முறையில் அவங்க பங்கு வைக்கல என்றால் அந்த கூறிய பாவம் அவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை சொல்லி சொன்னாங்க. சரிதானே? அப்ப இதுதான் சரியான நிலைமை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத்து பொறுத்த வரையில சரியான ஆட்சி இருக்குமே ஆனால் அவங்களுக்கு ஒப்படைக்கணும். ஆட்சியாளர் நல்லவராக இருந்தாலும் சரி, தீயவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி இருக்குமே ஆனால் அவங்களுக்கு நாங்கள் ஒப்படைப்பது தான் முறை. சரியா? அது இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னுட்டா அதுக்கு பிறகு நாம யாருக்கும் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். சரியா? நாம நம்முடைய ஜக்காத்தை தானா நாமே கொடுக்கலாம், எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் உரியவர்களுக்கு போய் அது சேரணும், அவ்வளவுதான். சரியா? அதிலும் சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பது அதுக்கு 2 நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. கேட்கப்படுது, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு வசதி பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்துல்லா பின் மசூத் வறியவராக இருந்தார். ஜக்காத் தந்தா கூடுமா அப்படின்னு கேட்டதும் இதை பத்தி நீங்க போய் ரசூல்லாட்ட கேட்டு வாங்கன்னு சொன்னதை மனைவி அனுப்பலாம். மனைவி அனுப்பிட்டோன்னே ரெண்டு பேர் கேள்வியும் அதாத்தான் இருந்துச்சு. கணவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியுமா, அல்லது தன்னுடைய பொறுப்பு, இல்ல கணவனுக்கு